வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற அரிசி உபயோகிக்கிற அரிசியில் வந்து ஒரு அரிசி பேர் வந்து மிராக்கிள் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை தெரியுமா சொல்லுவாங்க? மிராக்கிள் ரைஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற IR8. இந்த IR8 ரைஸ் வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950s வந்து பயங்கரமான பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அரிசி இல்லை. அப்போ தான் வந்து இந்த ரகத்தையே உருவாக்குறாங்க. இந்த உருவாக்கும் போது நிறைய பேர் வந்து பயிரிட்டும் போது பயங்கரமான விளைச்சலை கொடுத்து தான், பயங்கரமான லாபம் எல்லாருக்கும் வந்து தான். அதனால தான் இது பேர் மிராக்கிள் ரைஸ். ஸோ இந்த மிராக்கிள் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1967 ஆந்திராவில் வந்து நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் இருக்குது, எல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, விளைச்சலும் நல்லாயிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் கூட IR8 வந்து நிறையா ஃபார்மில் போடுறோம். ஈவன் எங்கள் ஃபார்ம்லேயுமே நாங்கள் IR8 நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த IR8ஓட அது ரொம்ப பிடிச்சி போய் திருவண்ணாமலையில் கணேஷன் ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பையனுக்கே IR8ன்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களோட மகிமை என்ன, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இந்த ரகம் நமக்கு வந்தது, இந்த நிறைய ரகம் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எந்த காலகட்டத்தில் அது வந்திருக்கும், சில ரகங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரைஸ் ரிசர்ச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு கதையாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ரைஸ் தான் நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட். ரைஸ் இல்லாத நம்ம வந்து எந்த இதுவும் செய்யறதில்ல. ஆனால் அதை நான் பார்த்தா விஷயங்கள் தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.